ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜாங்கம் வந்துட்டு சிறந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவார்டு குடுக்கறதுக்காக அந்த ஃபங்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்க வந்துட்டு ராஜாங்கம் ரொம்ப நல்லவரு. அவர் காசுல தான் மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்றாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்ப சேதுவும் வந்துட்டு கூப்பிட்டு ஸ்டேஜ்ல பேச சொல்றாங்க. அவரும் பேசுறாரு. எங்க அப்பா வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லவங்களா இருக்கணும்னு நெனச்சாரு. அதே மாரி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அவார்ட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ் வந்துட்டு நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. அப்ப ராஜாங்கம் வந்துட்டு, "என்ன சார் டிஎஸ்பி சார் உங்கள கூப்பிடல" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்களே வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நாங்க வேற விஷயமா வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வந்து இப்படி ஒருத்தவங்கள கொன்னுட்டீங்க. அந்த அந்த விஷயமா உங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. "யார நான் கொன்னனா? என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜெனிஃபர் அப்படிங்கிற பொண்ணு கல்யாணம் பண்ண சக்திய வந்து நீங்க கொன்னுட்டீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. ராஜாங்கம் வந்துட்டு, "நான் கொன்னேன். நான் யார் அப்படின்னு சொன்னது?" அப்படின்னு சொல்லும்போது, "அந்த பொண்ணு தான் சொன்னாங்க. நீங்களும் அவங்க அப்பாவும் சேர்ந்து அந்த பையன கொன்னுட்டீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்கள வந்து அரெஸ்ட் பண்றோம். அதுக்கு வாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போறாரு. ஆனா சேது வந்துட்டு எங்க அப்பா அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படி இப்படின்னு சத்தம் போடுறாரு. ஆனாலும் போலீஸ் எல்லாம் விடாம கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வெளிய போனதுக்கு அப்புறமா ராஜாங்கம் சொல்றாரு, "பொறுமையா இரு சேது பார்த்துக்கலாம். என்ன விசாரணைக்கு தானே கூட்டிட்டு போறாங்க. தப்பு பண்ணா தான் நம்ம பயப்படணும். நான் தான் எந்த தப்பும் பண்ணலல்ல. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. வீடு பார்த்துக்கலாம். ஆனா நான் எதுவுமே செய்யல" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு, "சரி வாங்க சார் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் போலீஸ் கூட போயிடுறாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு சேது. இது எல்லாத்துக்குமே காரணம் தமிழ்ச்செல்வி தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல போயிட்டு கண்டபடி திட்டுறாரு தமிழ்ச்செல்விய. "உன்னால தானே எல்லாமே நடந்தது. நீ வந்து இப்படி பண்ணி இப்ப அப்பாக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அப்ப தமிழ்ச்செல்வி பேசாம நிக்கிறாங்க. வீட்ல இருக்கிற எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. சேது இப்படி பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ச்செல்வி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க பண்ணது தப்பு அப்படின்னு தெரியும். அ அவங்க பண்ணலனாலுமே இப்ப அவங்க பண்ணல அப்படின்னு சொன்னாலும் யாரும் ஒத்துக்க மாட்றாங்க. சோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.